வணக்கம். என் பேர் எம்.ஆர். சூசராஜ். நேஷனல் கோஆர்டினேட்டரா இருக்கிறேன். நான் அகில இந்திய விவசாய பிரிவுக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில தமிழகம் மற்றும் அந்தமானுடைய பொறுப்பாளராக இருக்கிறேன். புதுச்சேரி மாநிலத்தினுடைய மாநில செயலாளராகவும் இருக்கேன். சமீபத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரசின் பக்கம், இந்தியா கூட்டணி பக்கம் மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் மரியாதைக்குரிய தலைவர் வைத்திலிங்கம் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த வெற்றி 2026 தேர்தலிலும் தொடரும். கிட்டத்தட்ட 28, 29 தொகுதிகளிலே காங்கிரஸ் அமோக வெற்றி. முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்கள், சட்டப்பேரவை தலைவர் உள்ளிட்ட அத்தனை பேருமே தோற்று போய்விட்டார்கள். கிட்டத்தட்ட அடுத்த வருடம் இன்னும் 10 மாதத்திலே இங்கே பொது தேர்தல் வர இருக்கிறது புதுச்சேரி மாநிலத்திலே. இதற்கிடையிலே புதுச்சேரி மாநிலத்திலே இருக்கின்ற சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் எங்களுடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களை மணவெளி தொகுதியில போட்டியிட்டால் டெபாசிட் இருந்து விடுவார், அப்படி இப்படி என்று பேசியிருக்கிறார். அரசியல் நாகரிகம் தெரியாத அந்த மரியாதைக்குரிய சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் இப்படியெல்லாம் பேசுவது அந்த பதவிக்கு அழகல்ல. அவர் வழக்கமாகவே பல பொய்களையே சொல்லிக் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த 4 ஆண்டு காலம் சட்டப்பேரவை கட்டப்போகிறேன் என்று கூறி கிட்டத்தட்ட 2000 கோடி, 3000 கோடி, 4000 கோடி என்று வருடத்துக்கு 1000 கோடி ஏத்தி பட்ஜெட் போட்டுக்கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார் பொய்யான தகவலை. ஆனால் அவருடைய தொகுதியிலே பாழடைந்து போயிருக்கின்ற பள்ளி சுவர் எல்லாம், பள்ளி கூரைகள் எல்லாம் இடிந்து விழுந்து மாணவர்கள் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலை எல்லாம் இருக்கிறது. ஏழை மாணவர்கள் படிக்கின்ற அரசாங்க பள்ளிக்கூடத்தை கட்டக்கூட முடியாதவர் சட்டமன்றத்தை 4000 கோடியில கட்டப் போகிறேன் என்று கூறுவது ஒரு பெரிய அபத்தம். பொய்யான வாக்குறுதிகளை தந்து வீண் வம்புக்கு, அரசியல் லாபத்துக்காக அனாவசியமாக மற்ற அருமையான தலைவர்கள் எல்லாம், காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் வம்புக்கு இருக்கிறார்கள். மணவெளி தொகுதியிலே மரியாதைக்குரிய எங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் அங்கே இருக்கிறார், காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர். முதலில் அவரை ஜெயிப்பதற்கு இவரால் முடியாதா என்று பார்ப்போம். காங்கிரஸ் கட்சி கடந்த தேர்தலிலே, பாராளுமன்ற தேர்தலிலே கிட்டத்தட்ட 5000த்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று இவருக்கு பெரிய சவுக்கடியை மணவெளி தொகுதியிலே கொடுத்திருக்கிறது. மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் அதிகமாக வசிக்கக்கூடிய அந்த மணவெளி தொகுதியிலே, அபிஷேகப்பாக்கம் பகுதியிலே, டிஎன் பாளையம் பகுதியிலே இவருக்கு செல்வாக்கு முற்றிலுமாக குறைந்து விட்டது. வெறும் 25 வாக்குகளை கூட பெறுவதற்கு தகுதி இல்லாமல் இவர் அந்த பகுதியில் தோற்று போய்விட்டார். இதெல்லாம் மறைப்பதற்காகத்தான், வீம்புக்காக இவர் அரசியல் நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாடகம் எல்லாம் 2026 எடுபடாது. மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தியுடைய ஆட்சி, இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி, காங்கிரஸ் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த 2026 தேர்தலில் புதுச்சேரியிலே மீண்டும் மக்களாட்சி மலரப் போகிறது. இந்தியா கூட்டணியினுடைய ஆட்சி அமைய போகிறது. இந்த பொய் கபட நாடகம் ஆடுகின்ற இந்த சபாநாயகர் போன்றவர்கள் எல்லாம் அரசியல் விலாசம் தெரியாமல் போய்விடுவார்கள் என்பது இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அடிப்படை பிரச்சனைகள் முதல் அரசியல் வரை உண்மை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.